இந்த தென்காசி மாவட்டத்துக்கு மட்டும் ஏராளமான திட்டங்களை முதலமைச்சர் அவர்கள் செயல்படுத்தியிருக்கின்றார். 300 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் சிப்காட் அமைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு. ஆலங்குளம் தென்காசி இடையேயான இருவழிச்சாலையை 4 வழி சாலையாக மாற்றுகின்ற திட்டம் 255 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நடைபெற்று வருகின்றது. திருநெல்வேலி ஆலங்குளம் இடையே 4 வழிச்சாலை அமைக்கின்ற திட்டம் 65 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நடைபெற்று வருகின்றது. அதேபோல் 15 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய விளையாட்டு மைதானம் இங்கே அமைக்கப்பட்டிருக்கு. இப்படி ஏராளமான திட்டங்கள் இன்னைக்கு இந்த தென்காசி மாவட்டத்திற்கு நம்முடைய திராவிட மாடல் அரசு நம்முடைய முதலமைச்சர்கள் வழங்கியிருக்கின்றாங்க. இது மாதிரியான முற்போக்கான திட்டங்கள் தான் இன்னைக்கு இந்தியாவிலே நம்முடைய தமிழ்நாடு நம்பர் 1 மாநிலமாக வளர்ந்து வருகின்ற கிட்டத்தட்ட டபுள் டிஜிட் growth 11.19% வளர்ச்சியோடு இன்னைக்கு இந்தியாவிலே நம்பர் 1 ஸ்டேட்டாக நம்முடைய தமிழ்நாடு சிறப்பான இடத்துல அமைஞ்சிருக்கு. பட்டா ரொம்ப நாளாக வழங்காமல் இருந்தது. இப்போ இந்த ஆட்சி வந்தவிட்டு தான் வழங்கியிருக்காங்க. இந்த ஆட்சியிலும் செய்யாததை இவங்க கரெக்டாக எல்லாம் செய்தாங்க. நான் வந்து தையல் மிஷின் இயந்திரம் வாங்குறதுக்காக வந்திருக்கிறேன். நானே என்னோட சொந்த காலில் நிற்க போறேன். எனக்கு 2 பெண் குழந்தைகள் இருக்காங்க. என் வீட்டுக்காரு மெக்கானிக்கு. வெங்கடேஸ்வரன், ஊர் வந்து சிவகிரி. செப்டி டேங்க் வண்டிக்காண்டி மானியம் வாங்கியிருக்கோம். 30 லட்ச ரூபா வந்து கொடுத்துருக்காங்க. அதில் 10 லட்ச ரூபா மானியம், 20 லட்ச ரூபா வண்டி. நாங்க வந்து கருவந்தா ஊராட்சி அளவிலான கூட்டமைப்புல இருந்து வந்திருக்கோம். இப்போ நாங்க வந்திருக்கிறது வந்து ஒரு பெரிய பல்க் லோனுக்கு வந்திருக்கோம். 91 லட்சத்துக்கு வந்திருக்கோம். குறைஞ்ச வட்டியில குறைஞ்ச மானியத்துல வந்து கிடைக்கிறது வந்து எங்களோட லைஃப்ல வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட் மாதிரி இருக்கு. என்னோட லைஃப்ல மட்டுமே மென்மேலும் உயரதுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு இருக்கு. 1967 ஆண்டு இதே மார்ச் 6ஆம் தேதி தான் பேரறிஞர் அண்ணா அவர்கள் தலைமையில் நம்முடைய கழகம் முதலாக ஆட்சி பொறுப்பு ஏற்றது. அண்ணா அவர்கள் முதல் முறையாக முதலமைச்சராக பொறுப்பேற்ற இந்த நாளில் மீண்டும் நாம் அனைவரும் திராவிட மாடல் 2.0 அரசு அமைவதற்கான அந்த உறுதிமொழியை இங்கே இந்த அரங்கத்தில் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். தேர்தல் வந்துட்டோன்னே திரு மோடி அவர்களும் அமித்ஷா அவர்களும் தொடர்ந்து வருவாங்க. தமிழ்நாட்டுக்கு அடிக்கடி வருவாங்க. எப்போ திரு மோடி அவர்கள் வந்தாலும் ஹிந்தியில் பேசுவார். அதை யாராவது ஒருத்தர் தப்பா மொழிபெயர்ப்பாங்க. ஆனால் இந்த முறை தான் முதல்ல திரு மோடி அவர்கள் மதுரைக்கு வந்து ஆங்கிலத்தில் பேசியிருக்கிறாரு. அதாவது இருமொழி கொள்கை தான் நம்ம ஒத்துக்கிறது, தமிழ் இல்லை ஆங்கிலம் அப்படின்னு. அவங்க இது வரைக்கும் அதை ஒத்துக்கிட்டதே கிடையாது. மும்மொழி கொள்கைன்னு சொன்னாங்க. இன்னைக்கு தமிழ்நாடு தான் மோடி அவர்களையே இங்க வந்து ஆங்கிலத்தில் பேச வச்சிருக்கு. எங்களுடைய இருமொழி கொள்கையும் நீ தமிழ்நாட்டுக்கு வந்தா ஏற்றுக்கொள்ளதான் ஆகணும்னு அந்த நிலைமையை ஏற்படுத்தி கொடுக்கிறது நம்முடைய தமிழ்நாடு, நம்முடைய முதலமைச்சர் அவர்கள். தென்காசி வடக்கு மாவட்ட மகளிர் தொண்டரணி துணை அமைப்பாளர், மகளிர் அணியில சமூக வலைதள பொறுப்பாளராக இருக்கிறேன். மகளிர் சொல்லிட்டு வெளியே வந்து எனக்கு கவுன்சிலரா வந்து ஒரு அங்கீகாரம் கொடுத்ததே நம்ம டிஎம்கே ஆட்சி தான். நம்மளை மதிக்கக்கூடிய கட்சி, நம்மளை பெருமைப்படுத்தக்கூடிய கட்சி, நம்மளை முன்னிறுத்தக்கூடிய கட்சி வந்து பாத்தீங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும்தான். நாங்க குடும்பமா இருக்கோம். நான் இருப்பேன், அடுத்து என் பையன் வருவா, என் பொண்ணு வரும். எந்த ஒரு அரசாங்கமும் இந்த மாதிரி நலத்திட்டங்கள் செய்யலன்னு நாங்க மக்கள் மத்தியில நாங்க களத்துல இறங்கி வேலை பார்க்கிறோம். மக்கள் வந்து எங்களை அவ்வளவு அன்பா பாசமா நடத்துறாங்க. தமிழ்நாட்டுல எந்த ஒரு குடும்பமானாலும் இந்த அரசு நலத்திட்டம் பெறாத குடும்பமே இராது. இலவச பேருந்து, மக்கள் விடியல் பயணம், 1000 ரூபாய் உதவித்தொகை எதிர்பாராம இப்ப 5000 ரூபாய். படிக்கும் பிள்ளைகளுக்கு மாதம் 1000, மாணவர்களுக்கு 1000. நான் முதல்வர் திட்டம், புதுமை பெண் திட்டம், தாய்மானவர் திட்டம், அன்புக்கரங்கள் திட்டம். சத்தியமா திமுக தான் ஜெயிக்கும். மக்கள்கிட்ட செஞ்சிருக்கோம், உரிமையிலவே கேட்கும். 100% 234 தொகுதி நாங்க தான் வருவோம். இது ட்ரெய்லர் தான், இனிமே தான் மெயின் பிக்சர் இருக்கு.
என் பேர் பி ஹேமா. நான் ஒரு ஆதரவற்ற விதவை. உங்களோட ஸ்டாலின் திட்டத்தில் தான் அப்ளை பண்ணேன். 3 மாசத்துல எனக்கு வீடு கிடைச்சிச்சு. என் பேர் வினிதா. வீரமங்கை திருநங்கை சுய உதவி குழுன்னு என்ன சார்ந்த மக்கள் எல்லாரும் சுயமா தொழில் பண்ணி வாழ்க்கையில முன்னேறதுக்காண்டி 8 லட்சம் ரூபாய் வந்து கடன் தொகை தராங்க. போன வாரம் முதலமைச்சர் ஐயாக்கு அவங்க கையால இலவச கனவு பட்டாவும், இந்த வாரம் இவங்க கையால நான் சுய உதவிக்குள்ள லோன் வாங்குறதும் எனக்கு நான் வாழ்க்கையில அடிமட்டத்தில் இருந்தேன்னா திடீர்னு என்ன ஒரு படி நான் மேலே ஏற்றி விட்டு நான் கையை பிடிச்சி மேலே கொண்டு விட்டதுக்கு சமமா இருக்கு. வீட்டு மனை பட்டா பெறுவதற்காக வந்துள்ளேன். நாங்கள் பரம்பரமாக நாங்கள் காணி மலைப்பகுதியிலே வாழ்ந்து வருகிறோம். எங்களுக்கு இதுவரைக்கும் வந்துட்டு இந்த பட்டா கிடைக்கவில்லை. இப்போது எங்களுடைய இந்த தமிழுடைய ஆட்சியில தான் எங்களுக்கு வந்துட்டு வீட்டு மனை பட்டா எங்களுக்கு வழங்கப்பட்டு வருகிறது. தொடர்ந்து திமுக ஆட்சி கண்டிப்பா வரணும் அப்படின்னு சொல்லிட்டு திருநங்கைகள் சார்பா வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். ரொம்ப நன்றி ஐயா, உங்க ஆட்சி அடுத்த மட்டமும் வரணும். ஆயிரத்தி 1977 நான் திராவிட முன்னேற்ற கழகத்தில். எனக்கு பேர் காதர் மொய்தி. நான் 13 வயசுல இருந்து இந்த கட்சி ஈடுபாட்டில் இருந்துகிட்டு இருக்கேன். இன்னைக்கு துணை முதல்வர் பொற்களை வழங்கி இருக்கக்கூடியது எங்களை பொறுத்தளவில் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது. மூத்தவங்களையும் மதிக்கக்கூடிய அளவில் ஒரு இளம் தலைமுறை வந்திருக்காருன்னு சொன்னா திராவிட முன்னேற்ற கழகத்தை எந்த சக்தியாலும் அழிக்க முடியாது என்னோட நம்பிக்கை எங்களுக்கு ஏற்பட்டிருக்கு. கட்சி எப்போதுமே எங்களை கைவிடல கூடவே இருக்கு. மறுபடியும் அவர்தான் வருவார், அவர்தான் ஆட்சி அமைப்பார். வெற்றி உறுதி, அதுல மாற்றமே கிடையாது. தொடரட்டும் நல்லாட்சி, வளரட்டும் தமிழ்நாடு. ஒன்றிய அரசுடைய யூபிஎஸ்சி தேர்வு முடிவுகள் இன்னைக்கு வெளிவந்திருக்கு. இதுல 10 ஆண்டுகள் கழிச்சு இன்னைக்கு யூபிஎஸ்சி தேர்வுகள்ல தமிழ்நாட்டை சேர்ந்த 2 பேர் ஆல் இந்தியா ரேங்கிங்ல டாப் 10ல இன்னைக்கு தமிழ்நாட்டை சேர்ந்த 2 மாணவர்கள் அதில் இடம் பிடிச்சிருக்கிறாங்க. அவங்க 2 பேருமே நம்முடைய முதலமைச்சர் கொண்டு வந்த நான் முதல்வர் திட்டத்தின் மூலம் பயன்பெற்றவங்க. அகில இந்திய அளவில் 2ஆம் இடம் பெற்றிருக்கக்கூடிய தங்கை ராஜேஸ்வரி சுபே அவர்கள் நம்முடைய தமிழ்நாடு அரசு நடத்துகின்ற நான் முதல்வன் உண்டு உறைவிட பயிற்சி மையத்துல தங்கி பயிற்சி பெற்றவங்க தான் இன்னைக்கு இந்தியாவிலேயே நம்பர் 2வது இடத்தை பிடிச்சிருக்கிறாங்க. நாம தமிழ்நாட்டுடைய வளர்ச்சியை பரவலாக்கிட்டு இருக்கிறோம். ஆனா சங்கி கூட்டம் வெறுப்பை மட்டுமே பரப்பிக்கிட்டு இருக்கிறாங்க. தமிழ்நாட்டிலையும் எப்படியாவது வெறுப்பை பரப்பலாம்னு முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஆனா அதையெல்லாம் நம்முடைய முதலமைச்சர் உங்களுடைய உறுதுணையோடு அது ஒவ்வொன்றத்தையும் முறியடிச்சுட்டு இருக்கிறார்.